அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசியினருக்கு 2 சுக்கிரன், 3 சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரம். அடுத்து தங்களுடைய 6ஆம் இடத்தில் ராகு, 7 சனி வக்கிரம். லாபஸ்தானத்தில் குரு தங்களுக்கு வக்கரமாக இருக்கிறார். விரய ராசியில் கேது. உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சூரியன், செவ்வாய் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். ராசிக்கு 6 ராகு இருப்பதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையலாம். தொழில் வியாபாரத்தில் அசட்டு தைரியத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தினை அடைய முடியும். தொழில் முன்னேற்றத்திற்காக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் திறமைகளை காட்ட சந்தர்ப்பம் கூடி வரும். உங்கள் மீது இருந்து வந்த பழி சொற்கள் அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். 11ஆம் இடத்தில் குரு உச்சத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் பார்வைக்காக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர். வேலைக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணிமாற்றம் செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக செய்யலாம். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் சாதகமாகும். 12இல் கேது இருப்பதால் என்னதான் பார்த்து செய்தாலும் சில நேரங்களில் வேண்டாத செலவுகள், விரும்பாத செலவுகள், எதிர்பாராத அனாவசிய செலவுகள் வரலாம். ஆடம்பர விஷயத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அவசரத்தாலும் முன்யோசனை இல்லாமதாலும் சில காரியங்களை தவிர்க்க முடியாத தாமதங்கள் ஏற்படும். ஆக கன்னி ராசியினர் சற்று கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் சிறு மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.